நம்ம உடல் ஊனமற்றது அதெல்லாம் வந்து தடையே இல்லை. நம்ம முயற்சி செஞ்சால் நம்மளாம் எதுவும் பண்ண முடியும். எனக்கு வந்து இந்த சாக்கு போக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். கூடவே பிறக்கணும், கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. கூடவே பிறக்கணும், கூடவே பிறக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக அட நீயோ பிறந்தாயே, என் உயிரை உறவாக என் நெஞ்சில் கலஞ்சாயே. பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினமும் முகம் பார்த்து பூக்கும் புது விடியம் தந்தாயே. எனக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளி இருக்கிறது வந்து தடையில்லை. ஏன்னா உண்மையாக நம்மள நடக்க முடியாத மனிதர்கள் கூட அவங்க முயற்சி செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் மாற்றுத்திறனாளியாக இருந்துக்கிட்டு நான் வந்து முயற்சி செஞ்சு இப்போ முன்னேறிக்கிட்டு. கல்வி, பாடல், தபேலா, கீபோர்ட், என்ரைட், திருக்குறள், பேச்சு, கவிதை, அப்பப்பா எனக்கே மூச்சு வாங்குகிறது. அடுக்கி கொண்டே போகலாம். அத்தனை திறமைக்கும் சொந்தக்காரன் ஜனார்த்தன் பார்த்திபன். என் பேர் ஜனார்த்தன். நான் கிளாங்லேருந்து வரேன். ஸ்டாண்டர்ட் 6 படிக்கிறேன். நான் வந்து தேசிய வகை ஐலண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியில் படிக்கிறேன். என்னோட வீட்டில் வந்து நான் தான் முதல் பிள்ளை. எனக்கு கீழே 3 தம்பிகள் இருக்காங்க. நான் தடிக்காலேருந்து 6ஆம் ஆண்டு படிக்கிற வரைக்கும் என்னை மேலே தூக்கிட்டு போகிறது, பாடம் சொல்லி கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அப்பா அம்மா. நான் வந்து கீபோர்ட் வாசிக்கிறது கிளாஸ் போகிறேன், தபலா போகிறேன், திருக்குறள், அப்புறம் என்ட்ராய்ட் கிளாஸ், அப்புறம் இன்னும் நிறைய கிளாஸ்லாம். தன்னை போல நடக்க இயலாதவர்களை இயங்க வைக்க ரோபோட் தயாரிக்க வேண்டும். அதுதான் எதிர்கால ரோபோட்டிக் இன்ஜினியரான ஜனார்த்தனின் உன்னத லட்சியம். எனக்கு வந்து அந்த ஆம்பிஷன் சூஸ் பண்ணதுக்கு வந்து இந்த திரைப்படங்கள்லாம் பார்ப்பேன். ஸோ அதில் வந்து ரோபோட் வந்து இந்த மனிதர்களுக்கு உதவி பண்ணும். அப்புறம் இப்போ உண்மையான இந்த காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. மேலே தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். மற்றவங்களுக்கு வந்து நடக்க வைக்கிறதுக்கு, மேலெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ரோபோட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ரோபோட்டிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு மேத்ஸ், சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், கோடிங்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ரீசெண்டாக கோடிங் கிளாஸ்லாம் போகிறேன். ஸ்கூலில் மேத்ஸ், சயின்ஸ்லாம் படிக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த கோடிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்னால் என்ன எஃபெக்ட் போட முடியுமோ அதை போட்டு நான் ஃப்யூச்சரில் ஒரு ரோபோட்டிக் இன்ஜினியர் ஆகும். ரோபோட்டிக்ஸ்ன்னு சொல்லி எனக்கு இன்ஸ்பிரேஷன் யாருமே இல்லை. பட் ரியல் லைஃப்பில் இன்ஸ்பிரேஷனாக ஏபிஜே அப்துல் கலாம். அவர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். அவரோட ஸ்பீச்சஸ், அவர் கொடுக்குற அந்த வேல்யூஸ் அதை கேட்டு தான் அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரோபோட் தான். இப்போ மனிதர்களோட ஜப்பானில் ரோபோட் தான் அதிகம். மலேசியாவில் இங்கே எப்பயாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் ரோபோட் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த வேலை பார்க்குற மாதிரி தான் ரோபோட். ஆனால் நான் செய்கிற ரோபோட் வந்து உதவியாக இருக்கிறதுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் வந்து 2 ரோபோட் செய்ப்போம். ஒரு ரோபோட் ஃபுல் ஃபார்ம், ஒரு மனிதர்கள் மாதிரியே. இன்னொரு ரோபோட் பாகம், கால் பாகம் மாதிரி, கைக்கு தனியாக ஒரு பாகம் மாதிரி, கை இல்லாதவங்க கால் அந்த மாதிரி ஒரு ரோபோட். ஸோ அது வந்து இந்த மலேசியா நாட்டில் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். முடியாது அப்படி யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. ஆசிரியர்கள், எஸ்எம்சியில் உள்ளவங்க, நண்பர்கள். என்னோட டீச்சர்லாம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல மாணவன், நல்லா படிக்கிற மாணவன், எக்ஸலண்டான மாணவன். அவங்க ஏதாவது வேலை கொடுத்தா எல்லாம் செய்கிற ஒரு மாணவன். ஸோ வந்து அவங்களும் எனக்கு ஒரு நல்ல பெற்றோர்கள் மாதிரி தான். ஏதாவது உதவி என்ன பண்ணுவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. HM தலைமை ஆசிரியர் திருமதி கோகில்வேணி கூட அவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க. ஏதாவது ஹெல்ப்லாம் கேட்பாங்க. ஆசிரியர்களுக்கு, தலைமை ஆசிரியர்களுக்கு உள்ளது தான். இப்போ வந்து உங்கள் ஸ்கூலில் நான் வந்து நார்மல் ஸ்கூல் தான் படிக்கிறேன். வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் நான் படிக்கல. ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து எனக்கு இன்னும் எந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்காங்கன்னா, என் கிளாஸில் வந்து நானும் அப்புறம் இன்னொரு கேர்ள், அவங்க பேர் வந்து அனுப்பிரியா. நாங்கள் 2 பேரும் வந்து மாற்றுத்திறனாளி. எங்களால் வந்து மேலே ஏற முடியாது. ஸோ எங்கள் கிளாஸ் மட்டும் 6 ஔவையார் கிளாஸ் மட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. 6ஆம் ஆண்டு நாங்கள் 6ஆம் ஆண்டாக இருந்தால் கூட 1லேருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் எங்கள் கிளாஸ் வந்து கீழே தான். ஸோ வந்து நான் வந்து சொல்கிறதுலாம் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்களுக்கு தான். உங்கள் ஸ்கூலில் மாற்றுத்திறனாளிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு மேலே கிளாஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்களுக்கே ஏதாவது லிஃப்ட்டு அவங்க மேலே போகிறதுக்காவது கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கிளாஸ் வந்து கீழே கொடுங்க. நிறைய தியாகங்கள், வலிகள், எண்ணில் அடங்கா தவிப்புகள், இதையெல்லாம் கடந்து இறைவன் கொடுத்த வரமாகவே ஜனார்த்தனை பெற்றோர் பார்த்திபன் சரஸ்வதி தம்பதியர் கருதுகின்றனர். அவருக்கு வந்து ஸ்பைனா பிஃபிடா ஹைட்ரோகெஃபலஸ்னு ஒரு நோயா. அது எப்படின்னா முதுகு தண்டு, நம்ம ஸ்பைனல் கோட் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது வந்து நம்ம மூளையிலேருந்து நம்ம உடல் அந்த நீர் போகும், அந்த நீர் குழாயில் வந்து ஒரு பிரச்சனை. அவர் பிறந்து மறுநாளே 24 மணி நேரத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் வந்து தலையில் பிரெயினில் இருந்து ஒரு ஷன் வச்சுருக்காங்க, ஒரு மிஷின் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பிரெயினில்.
ஆனா இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து எல்லா இதையும் கலந்துக்குவாரு. அதே மாதிரி அவர் ஸ்கூல் படிச்சிருப்பாரு, திடீர்னு நம்ம லீவ் போட்டு அவர் வந்து செக்அப் கூட்டு போனோம். அவருக்கு 5 செக்அப் 6 செக்அப் இருக்கும். நம்ம ஆஸ்பத்திரிக்கு அவருக்கு கால் செக்அப் கூட்டு போனோம், கண்ணு செக்அப் கூட்டு போனோம், எல்லாமே நாங்க கூட்டு போவோம். அவரும் வந்து எதுவுமே வந்து மறுநாள் திரும்பி அந்த ஸ்கூல் பாடம் எல்லாம் கேட்டு திரும்பி செஞ்சிருவாரு. கிளாஸுக்கு முடியுமாயா போறியாயான்னு கேட்டோமா, இல்லப்பா நான் போயே ஆகணும், இந்த கிளாஸ் போய் ஆகணும், நான் போய் கத்துக்கணும் படிக்கணும் அப்படின்னு. வாழ்க்கையில வந்து ஒரு சவாலான வாழ்க்கையை வந்து கடந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரு இயல்பான ஒரு பிள்ளைங்க போல அவரால் நடக்க முடியாது. அப்புறம் இன்னொன்று வந்து அவரால் வந்து டாய்லெட் வந்து அவரால் வந்து நார்மலா பிள்ளைங்க போற மாதிரி யூரினும் சரி, அவர் பாத்ரூம் டாய்லெட் போறதும் சரி, அவருக்கு வந்து கண்ட்ரோல் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த லைஃப்பை வந்து அவர் சேலஞ்சா கொண்டு போயிட்டு இருக்காரு. நான் எஸ் அ மாதரா அவருக்கு வந்து என்னத்துக்காக இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றேன்னா, ஃபியூச்சர்ல பிற்காலத்துல அவர் வந்து என்ன டிபெண்ட் பண்ணி இல்லாம அவராகவே அவர் லைஃபை வந்து கண்டினியூ பண்ணணும், கோத்ரூ பண்ணணும், ஏதாவது அவர் அச்சீவ் பண்ணி முன்னேறி வரணும், அப்படியே டவுனா இருந்து வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு இது வந்து என்னோட ஒரு கனவு. என் பையனை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், அவர் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு நிலைமையில இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப போராடி அவரை இப்போதைக்கு இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் போராடி அவரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போவேன். அவருடைய கனவு ரோபோட்டிக் இன்ஜினியர் ஆகுறது தான். அந்த கனவுக்காக நான் கண்டிப்பா நிறைய நாளும் என்னுடைய கனவு சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லி நம்புறேன். இது போன்ற பிள்ளைகள் வச்சிருக்க பெற்றோர்களுக்கு வந்து தயவு செய்து ஒரு வேண்டுகோள், பிள்ளைகளை வந்து முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே முடக்கி வைக்காம, நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு பிள்ளைங்களுக்காக, ஸ்பெஷல் சாய்ஸ்க்குன்னு சில்ட்ரனுக்கு நிறைய வகுப்புகள், நிறைய கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, நடத்துறாங்க. தயவு செய்து அதை பிள்ளைகளை அனுப்பி பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைங்களை வீட்டிலேயே முடங்கி இல்லாம பிள்ளைங்களுக்கு வந்து வெளி உலகத்தை காட்டணும். பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா இல்ல பிள்ளைங்களுக்குன்னு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நான் வந்து இந்த வேலையில தெரிவிச்சுக்கிறேன். இலக்கு இருக்கணும்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒழுக்கம் வந்து மெயினா தேவை. அந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம வாழ்க்கையில டெய்லியுமே கடைபிடிச்சிருக்கணும். ஸோ வந்து அதுக்கு திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதுக்கு தக. எல்லா மனிதர்கள், இந்த உலகத்துல வர எல்லா மனிதருக்கும் ஒரே இலக்கு தான், நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும், நல்ல வேலை கிடைக்கணும். ஸோ அதே தான் நானும் உங்களுக்கு தான் சொல்றேன், நல்லா படிங்க, ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வேலை செய்யுங்க, பெற்றோர்களை நல்லா பார்த்துங்க. முடிந்த அளவு தன்னைத்தானே பராமரித்துக் கொள்கிறார் ஜனார்த்தன். பெற்றோரின் சுமையை குறைக்க வேண்டும். எத்தனை பாடங்கள், எத்தனை பயிற்சிகள் இருந்தாலும் அதில் முழு கவனம் செலுத்தி சுயமாக முன்னேற வேண்டும் எனும் இந்த விவேக சிந்தனையாளனின் எண்ணங்கள் ஈடேற வேண்டும். APJ அப்துல் கலாம் அவர்களின் கனவு நாயகனாக இவன் உலா வர வேண்டும். வாழ்த்துக்கள் ஜனார்த்தன்.